வணக்கம். ரிஷப ராசி பெண்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில் மாதம் பிறந்திருக்கிறது. பொருளாதார நிலைமை என்பது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தனஸ்தானத்தில் லாபாதிபதி குரு இருப்பதால் எதையும் எந்த நேரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால் செய்ய முடியும். உங்கள் ராசிக்கு 2, 5 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் வைகாசி மாதம் 2ஆம் தேதி உங்கள் ராசியான ரிஷப ராசியிலேயே வந்து அமரப்போகிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். எனவே கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். கடமையை செய்வனே செய்து பாராட்டு பெறப்போகிறீர்கள். மாமன் மைத்துனர் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் காத்திருக்கிறது. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் வைகாசி மாதம் 17ஆம் தேதி விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் விரயஸ்தானத்திற்கு வரும் நேரம் விரயங்கள் அதிகரிக்கும் என்பார்கள். வீடு மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 6க்கு அதிபதியாக இருக்கும் சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கு வரும்பொழுது எதிர்பார்த்த சில நல்ல வாய்ப்புகள் தானாக வீடு தேடி வரும். தேங்கி கிடந்த காரியங்கள் எல்லாம் விறுவிறுப்பாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கல்களில் வராதிருந்த பாக்கிகள் எல்லாம் வசூலாக போகிறது. மாத தொடக்கத்திலிருந்தே வைகாசி மாதம் 24ஆம் தேதி வரை கடகத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய் கும்ப சனியை அங்கிருந்து பார்க்க போகிறார். இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் உங்களுக்கு மிக மிக கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நினைவுபடுத்தும். நீங்கள் நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். ஆனால் எல்லாவற்றிற்கும் மன அமைதியுடனும் பொறுமையுடனும் காத்திருந்தீர்கள் என்றால் வெற்றி உங்களுக்குத்தான். நீச்சம் பெற்று கடகத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் வைகாசி மாதம் 25ஆம் தேதி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார். அங்கிருந்து சப்தம பார்வையாக கும்பத்தில் உள்ள சனி, ராகு இந்த 2 கிரகங்களையும் பார்க்க போகிறார். விரையாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை பதிவதால் விரயங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக புது புது திருப்பங்கள் ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு என்பது அதிகமாக இருக்கும். உங்களுக்கான நேரம் உங்களை தானாக தேடி வரும். பெண்களாக இருந்தீர்கள் என்றால் குடும்ப சுமை அதிகரிக்கும். அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும்.